ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை இரக்கங்களினால எங்களுக்கு மணிமுடி சூட்டுகிற தெய்வம், எங்களுடைய வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிற தெய்வம். ராஜா, நன்மையும் கிருபையும் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர்ந்து எங்களை மூடும்படியாய் செய்த தெய்வம். ஆண்டவரே, இரக்கங்களினால எங்களை முடிசூட்டினவர். மனதார நன்றி செலுத்தி இந்த வேளையில் ஆராதனை செய்கிறோம். ராஜா, கரங்களை தட்டி கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஆமென் ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தாவே, எத்தனையோ குற்றங்கள் இருந்த பொழுதும் எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கினீரே. ஆண்டவரே, அழிவுக்கு விலக்கி எங்களது ஆத்துமாவை மீட்டவர். நன்மையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டியவர். படுகுழியில் இருந்து எங்களை மீட்டு எடுத்த நல்ல தெய்வமே நன்றி அப்பா. ரெண்டு கரங்களை நன்றாய் விரித்து அண்ணாந்து பார்த்து சொல்லுவோமா. ஆண்டவரே, எங்களது குற்றங்களை எல்லாம் மன்னித்தீரே. எங்களது நோய்களை எல்லாம் சுகமாக்கினீரே.
கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ராஜா எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் சுகமாக்கின தெய்வமே, நன்றி 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 நன்றி. எத்தனை எத்தனை நோய்கள், எத்தனை பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் எங்களுக்கு விடுதலையை கொடுத்தீரே, எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே, எல்லாவற்றையும் மன்னித்தீரே. படுகுழியில் விழுந்த எங்களை கர்த்தர் நீர் உமது ஜீவனை கொடுத்து மீட்டு எடுத்தீரே. ஓ நன்றி ராஜா, நன்றி அப்பா. கரங்களை தட்டி குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த பகுதிகளிலிருந்து சிலவற்றை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவாராக. அருமைக்குரியதான தேவனுடைய பிள்ளைகளே, யோனாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு பெரிய தவறை செய்து விடுகிறான். தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு அவனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவனுக்கு கிருபை வரங்கள், வாழக்கூடிய சகலத்தையும் தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். அவன் சொன்னால் அவன் வாயிலிருந்து வருவதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாய், தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தைகளாய் காணப்பட்டிருந்தது. அவன் தீர்க்கதரிசி. அந்த நாட்களில் தீர்க்கதரிசி என்றால் கனமாய் எண்ணக்கூடியதான ஒரு கணத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியம், அவன் ஒரு காரியத்தை தவறாக புரிந்து கொண்டு அவனுடைய மனதினால் ஒரு யோசனையை சுயமாய் யோசித்து தேவன் சொல்லியிருந்ததான திட்டத்துக்கு மாறாக ஓடி வேற ஒரு வழியா என்ன செய்கிறான், ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான இடத்தை விட்டுவிட்டு வேற ஒரு இடத்துக்கு அவன் என்ன செய்கிறான், கடந்து போகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவன் அவனை நினிவேக்கு போக சொன்னக்கூடியதான மனநிலைமை, எண்ணங்கள், இவன் தேவனால் சகலத்தையும் கொடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்திருந்து இவனுடைய மனதில் ஒரு தனியான ஒரு யோசனை, சுயநலமான ஒரு யோசனையினுடைய காரியம் என்ன செய்யப்பட்டது, தேவனுடைய திட்டத்தை செய்யாமல் வேறொரு வழிக்கு நேராக இவன் விருப்பத்தோடு கடந்து போகிறான். ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை தேவன் உடனே கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஆமென். பார்க்கிறோம், இவனை என்ன செஞ்சா இவனை எப்படி பிடிக்கலாம் சொல்லி தேவன் சில திட்டங்களை செய்கிறார். அங்க பார்க்கிறோம், அவன் வழி விலகி போகிறான். அவன் தேவனுடைய இந்த பக்கம் போக வேண்டியதான், நினிவேக்கு போக வேண்டிய அவன் தர்ஷீஷுக்கு போகிறான். கர்த்தர் சில எதிர்மறையான காரியங்களை தேவன் என்ன செய்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 3ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவன் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை என்ன செய்தார், வரவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பார்க்க வேண்டிய காரியம், தேவன் எதிராக செயல்படுவாரா என்று சொல்லுகிறதை காட்டிலும்
ஒரு காரியத்தை இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாமல் காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒருவன் விலகும் போது தேவனுக்கு எதிராக காணப்படக்கூடிய நிலைகளும் மன காரியங்களும் செய்கைகளும் காணப்படுகிறது. ஆமென். இங்க 3வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கூலி கொடுத்து தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவன் என்ன செய்தான்? தர்ஷீசுக்கு கப்பலை என்ன செய்தான்? ஏறி போனான். கர்த்தருடைய சமூகத்தை என்றைக்கும் விடக்கூடாது. தேவனுடைய காரியத்தை என்றைக்கும் விடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எந்த நிலை காணப்பட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். கடந்த நாட்களாய் நாம் ஒரு வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சங்கீதம் 92:13 சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனம் தான் ஆதாரம். அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனம் என்ன சொல்கிறது? பார்க்காம சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய மன்றத்திலே, கர்த்தருடைய நீதி நியாயங்கள் சொல்லக்கூடியதான இடத்திலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறதான இடம், தேவனுடைய அபிஷேகம் நிறைந்திருக்கிறதான இடம், கர்த்தருடைய வீடாய் இருக்கிறதான தேவனுடைய ஆலயம், தேவன் அவர் தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடியதான ஸ்தலம் தான் தேவனுடைய ஆலயம். தேவ பிரசன்னம், அபிஷேகம், தேவ கிருபையை பெற்றுக்கொள்கிறதான இடம். தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய ஆலோசனைகளை விட்டு, தேவனுடைய காரியங்களை விட்டு ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? வழி விலகி போகக்கூடாது. தேவனுடைய சமூகம் முக்கியம். தேவனுடைய சமூகம் முக்கியம். கர்த்தருடைய பிரசன்னம் முக்கியம். ஏன் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏன் வேற ஒரு வேலை இல்லையா? கை நிறைய சம்பளம் கிடைக்காதா? இன்னைக்கு போனா வேலைக்கு போகலாம், எல்லாத்தையும் விட்டு விட்டு ஏன் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? பணத்தை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் இந்த ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தின் மூலமாய் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. 1000 ரூபாய் கொடுத்தாலும் எங்கேயும் நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது, நிம்மதி உண்டாகாது. ஆமென். எத்தனை ஊசி போட்டாலும் நிம்மதி கிடைக்காது, நம்முடைய மனசுல இருக்கிறது மாறாது. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு மனிதன் வரும்போது தேவையான தெய்வரகமான சமாதானத்தையும் தேவன் தந்து வாழ்வை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்காக தேவனை அல்ல, ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருடைய சமூகம் அல்ல, பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறது. ஆமென். எங்கேயும் கிடைக்காத இளைப்பாறுதல், எங்கேயும் கிடைக்காத தேவ பலன் இந்த ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையா? ஆமேனா? இல்ல ஆமேன். இது நீங்க சாதாரணமா சொல்லலாம், விட முடியாது. ஆமேனா? இல்ல ஆமேன். அப்ப தேவன் அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருந்ததை நாம் முதலாவது நினைவில் வைக்க வேண்டும். அவனுக்கு கர்த்தர் தகுதியை கொடுத்திருக்கிறார். தேவன் அவனுக்கு வேண்டிய கிருபை வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு வேண்டிய சகல மேன்மைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லாம் கொடுத்திருந்தாலும் அவனுக்குள்ளாக ஒரு நெளிமதம் உண்டானது, அவனுக்குள்ளாக உருவாகினது ஒரு தனித்தன்மையான யோசனைகள், சுயநலமான எண்ணங்கள். அது தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிரசனத்தை விட்டு நீங்கி போக வழி நடத்தக்கூடியவைகளாய் காணப்பட்டிருந்தது. ஆமென். அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார்,
குடும்பத்துக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் சில ஆசீர்வாதங்களை கத்த தந்திருக்கிறார். சில நிலைகளை கத்த உங்க குடும்பத்தில் தேவன் தந்திருக்கிறார். ஆமென். நீ ஆண்டவர் உங்களை சும்மா வைக்கல. உங்களுக்கும் ஆண்டவர், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தந்திருக்கிற தேவனை விட்டு விலகி ஓடாதவர்களாய், சந்தர்ப்பங்களுக்காக உருவாகக்கூடிய சில சூழ்நிலைகளுக்காக தன்னை விற்று போடாதவர்களாய், நீங்கள் நானும் விலகி ஓடாதவர்களாய், பிரசன்னமே என்று சொல்லி காணப்படுகிற உங்களையும் என்னையும், உங்க குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பிரகாரங்களில் அவர் ஆசீர்வதிக்க கூடியவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிரகாரம் நான் சொன்னேன் அல்லவா போன வாரத்தில், அவருடைய நீதிமன்றத்தில், அவர் நியாயம் விசாரிக்கிற ஸ்தலத்தில், அவர் நியாயத்தோடு பார்க்கக்கூடிய நிலைகளில் கர்த்தர் நம்மளை தகுதி உடையவர்களாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். உன் கையில் எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி வைத்து தேவனுடைய நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லாது. கர்த்தர் அவைகளை வைத்து பார்க்கிறது அல்ல. நீ எவ்வளவு நகைப்பட்டுக்கிற என்று சொல்லி தேவன் பார்க்கிறது அல்ல. நீ எவ்வளவு அழகா இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறது அல்ல. தேவ பிள்ளையே, தேவனுடைய தீர்ப்பு எதை வைத்து சொல்லுகிறது என்றால், அவருடைய பிரசன்னத்தில் அடங்கியிருக்கிறவர்களாய், அந்த ஒரு குணம் நம்மளுக்குள்ள இருக்க 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 பிரகாரங்களில் நிற்கக்கூடியவர்களாய், செழித்திருக்கிறவர்களாய், தகுதி உடையவர்களாய் தேவன் நம்மளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சுயநலமான காரியங்கள் நம்மளை தேவனுக்கு விரோதமாய் எழும்ப வைக்கிறது. இங்கேயும் ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் திரும்ப எல்லாரும் கவனமா வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய, நம்மளுடைய சிந்தையில எப்ப ஒரு தவறான எண்ணங்களை உண்டாகுதோ அப்பவே தேவ சமூகத்தை விட்டு விலகக்கூடிய காரியமாய் காணப்படுகிறது. உங்க சிந்தனையும் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆமென். அங்க இவன் போகணும்னு நினைக்கிற போதே அங்க சொல்லப்படுகிறது, அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி. சிந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வேதம் சொல்கிறது, சிந்தையினால கூட பாவம் செய்யாம இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஒருத்தனை கொலை பண்றது பாவம் அல்ல. சிந்தையில ஒருத்தவங்களை தப்பா நினைச்சாலே பாவம் என்று கருதப்படுகிற புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை. கொலை செய்தால் அதற்கு பரிகாரம், கொலை செய்தால் அதுக்கு தண்டனை. ஆனால் சபைக்கு வருகிற நம்மளுக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுக்கு கர்த்தருடைய போதனை என்னவாய் நம்மளுக்கு சொல்கிறது என்றால், சிந்தையிலே நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் யோசிக்கும் போது, ஒருவருக்கு விரோதமாய் யோசிக்கும் போது நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு விரோதியாய் காணப்படுகிறோம். ஆமென். அப்ப நம்ம சிந்தையில ஒரு நாளைக்கு எத்தனை காரியங்களை யோசிக்கிறோம், நம்மளை எத்தனை பேர் சிந்திக்கிறாங்க, இதையும் யோசிக்கணும். நம்ம எத்தனை பேரை சிந்திக்கிறோன்றதை யோசிக்கணும். நம்மளை எத்தனை பேர் சிந்திக்கிறாங்க. பாஸ்டர், நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் என்ன அவங்கள கெட்டவங்களாவே நினைக்கிறாங்க. நான் எவ்வளவுதான் நடந்து கொண்டாலும் என் வேலை ஸ்தலத்தில் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. நான் எவ்வளவு காரியங்களை நான் செய்தாலும், நான் செயல்படுத்தினாலும், சொன்னாலும் என் பேச்சு எடுபட மாட்டேங்குது. என் குடும்பத்தில் சிந்தை ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் காணப்படும் போது அது தேவனுக்கே விரோதமாய் செயல்படக்கூடியவைகளாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை யாராவது விரோதமாய் சிந்திக்கிறாங்களா, இப்போ உங்க மன ஆறுதலுக்காக இதை எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் உங்களுக்கு விரோதி அல்லங்க, உங்களுடைய தேவனுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நீங்க ஒருவேளை யாரையாவது விரோதமா நினைச்சீங்கன்னா நீங்களும் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறீங்க, நினைக்கிறவங்களுக்காய் அல்ல. ஆமென். உண்மையா நம்மளுடைய சிந்தையை எப்படியெல்லாம் அலச வேண்டும், நம்ம சிந்தையை எப்படி நம்ம சோப்பு போட்டு கழுவி வைக்க வேண்டும், நம்ம சிந்தையை எப்படி நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும்.
தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தையை நாம் அப்படிப்பட்ட ஒரு சமநலமான ஒரு தெய்வீக ரகமான எண்ணங்களோடு காணப்படுங்கிற பட்சத்தில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தேவன் ஒரு நாள் நம்மளை விலகி போக விடாதபடிக்கு ஆட்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா அந்த கோணத்தை தான் சொல்லுகிறது. ஆமென். உன்னை தொடுகிறவன் உன் கண்ணை தொடலடா, ஏன் கண்ணை தொடுறான்டா. ஆமென். அந்த வசனத்தினுடைய இந்த ஆதாரத்தை வைத்துக்கொள், யோசித்து பாருங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உன்னை தொடுகும் போதே அவன் ஏன் கண்ணுக்குள்ள கையை விட்டு ஆட்டுறான், நான் விட்டுருவேனா? யோசித்து பாருங்க. அந்த நாட்களில் இருந்ததை காட்டிலும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே தான் போக வேண்டும். ஆமென். எதிர்பார்ப்புகள் நல்லது, ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளில் தேவ ஆசீர்வாதத்தையும் புரிந்து நடந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இதில் சொல்லப்பட்டுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். இதில் ஒரு காரியம், செழித்திருக்க வேண்டும் என்றால் உலகத்தரமான செழிப்பை சொல்லவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தரமான செழிப்பை இந்த இடத்துல முக்கியத்துவம் படுத்தல. சொல்லுங்க. அப்ப என் கடனு, அப்ப என் பிள்ளை வாழ்க்கை. பைபிள்ல வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமோ ஒரு நாளும் வேதனையை கூட்டாது. நீங்க வசனத்தை பிடிச்சு நிக்க பாருங்க, வசனத்தை புரிஞ்சு நடக்க பாருங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் நாளுக்கு நாள் குறைஞ்சு போகாது, கூடிக்கொண்டே போகும். ஆமென். ஆனா இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்குமான்னு சொல்லி நிரந்தரம் கிடையாது. அதனாலதான் சீட்டை போடுறேன்றாங்க, அதை போடுறேன்றாங்க, பிடிக்கிறாங்க, அப்புறம் ஊரை விட்டு இன்னைக்கு பார்க்கிற சேமம் நாளைக்கு இருக்காது. ஏமாத்துகிற உலகம், அநியாயம் நிறைந்தது இந்த உலகம். மனுஷனால உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஏமாற்றப்படும், அழியும். அவங்கள போல நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்க பாதையில நீங்க போனீங்கன்னா அழியும். அழிவை தேடுகிறதுக்கு சமானம். தேவ பாதையில செழிப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள், கர்த்தர் வேதனைகளை ஏற்படுத்தாதபடிக்கு நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை செழித்துங்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இந்த இடத்துல சொல்லப்படவே இல்லை. கர்த்தருக்கு ஏற்ற செழிப்பத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிலையான தேவனுடைய செழிப்பை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆமென். புரிஞ்சிச்சு அந்த வசனத்தை? இது உலகத்தரமான வார்த்தையை சொல்லலை, வாழ்க்கையை சொல்லலை. ஆண்டவர் உங்களுக்கு காரு தருவார், பங்களா தருவார், வீடு தருவார், அதெல்லாம் சொல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பிரகாரங்களில், அவருடைய பிரகாரங்களில், அவருடைய முன்னணியில், அவருடைய பிரசனம் நிறைந்திருக்கிறதான இடத்துல ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் என்று சொல்லப்படுகிறது. கோர்ட் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய நியாயஸ்தலத்துக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய தகுதியுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நீதிமன்றத்தில், ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்துல, ஒருவனும் நிற்க முடியாத இடத்துல கர்த்தர் உங்களை, ஆண்டவர் உங்களை செழித்திருக்கும்படியாக கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். ஆமென்.
ஹல்லேலூயா. ஏழைகளா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், அநேக வருத்தங்கள் இருக்கலாம், அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், என்னுடைய பிரகாரத்தில் நீ நிற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளையாய், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீயே பெரிய அதிபதியாய் தேவன் மாற்றித்தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது எதை தேடணுமா? காசு, பணம், சம்பாத்தியத்தை தேடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆடி பெருக்கு. ஆடி பெருக்கா? ஆமா, ஆடி பெருக்கு. கொஞ்சம் கூட்டத்தை காணா. என்ன செய்யறாங்க தெரியல, எங்கேயும் பெருக்குறாங்களான்னு தெரியல, இல்ல பெருக்கு ஏதாவது உண்டாகணும்னு நினைச்சு போயிட்டாங்களான்னு தெரியல. போகட்டும். சபைக்குள்ள இருக்கிற நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. காலையில் ஒரு கூட்ட ஜனங்கள் சீக்கிரமாக வந்தீங்க. நான் உங்களை ஆண்டவருக்கு முன்னிலையில் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை என்கரேஜ் பண்ணேன். ஒன்று, இன்னைக்கு திரும்ப எல்லாத்தையும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உலகத்துக்குரியவர்களாய் நடக்காதபடிக்கு தேவ ரகமான காரியமுடையவர்களாய் நடக்க பழக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆடி பெருக்கு. ஆனால் நிறைய பேர் போயிட்டாங்க, பல சூழ்நிலைகளை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ என்னுடைய நீதிமன்றத்தில் செழிப்புள்ள பிள்ளையாய் உன்னை நான் நிறுத்த போகிறேன்னு சொல்லுகிறார். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் பார்க்கிற நீதி, கர்த்தர் பார்க்கிற பரிசுத்தம், கர்த்தர் பார்க்கிற தகுதி, கர்த்தர் தருகிற அபிஷேகம், கர்த்தர் தருகிற நிறைவு. தேவ பிள்ளையே, இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள், தெய்வீக காரியங்கள் வற்றி போனதை போல, வறண்டு போனதை போல காணப்படலாம். ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு செழிப்பை ஆண்டவர் நான் உனக்கு தரப்போகிறேன். வானத்திலிருந்து அளந்து கொடுக்கக்கூடிய தேவ ரகமான காரியங்களை கர்த்தர் மகிமையாய் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு தரப்போகிறார். அவருடைய மன்றத்தில், அவருடைய முன்னிலையில் நீங்கள் ஒன்றுமே இல்லாதவர்களை போல் அல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செழிப்புள்ள பிள்ளைகளாய், நிறைவுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு நினைவு வருகிறது. 2 கால் இல்லாம, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 கால் இல்லாம இவ்வளவு தூரம் கட் பண்ணப்பட்ட ஒரு இதுக்கு கீழே வளர்ச்சி இல்லை, காலே இல்லாத ஒரு தேவ மனுஷன் ஃபாரின்ல ஓடி ஓடி பிரசங்கம் பண்ணான். ஓடினா அப்படியே இந்த குறை கொஞ்சோண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதனால அப்படி ஊந்து 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 போய் மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். உலக பிரகாரமாய் கால் இல்லை, ஆனா தேவனுடைய செழிப்பை பெற்றவராய் இருக்கிறார். தேவனுடைய ஆவியுடையவை தான் செழிப்பு. தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனாய் இருக்கிறார், அதுதான் செழிப்பு. ஆமென். நீங்க நினைக்காதீங்க, கையில காசு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நான் ஆண்டவரை தேடுறேன். இல்ல, ஒரு நாள் உங்க கையில ஆண்டவர் எவ்வளவு காசு கொடுத்தாலும் நீங்க ஆண்டவரை தேடி வர போறது இல்ல. உங்க கை உங்க தேவைகளை நிறையவும் போறதும் இல்லை. ஆண்டவரை பிரியப்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கை நிறைஞ்சதா இருக்கும். ஆமென். நீ குறைவுள்ளவன் தான், நீனும் நானும் குறைவுள்ளவன் தான். ஆனால் குறைவிலையும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவ ரகமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைய கர்த்தர் செழித்தோங்க செய்வார். ஆமென். நான் சொன்ன அந்த தேவனுடைய ஊழியக்காரர் ஜனாதிபதிக்கு கிட்டக்க உட்கார்ந்து அவர் பிரசங்கம், அவர் சில வார்த்தைகளை சொல்லி அவருக்காக, தேசத்துக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் செழிப்படைய வைக்கிறார். ஆமென். காசு என்ன காசு? தேவனுடைய ரகமான அபிஷேகம் உன் வாழ்க்கையை செழிப்படைய வைக்கும். ஹல்லேலூயா. நீ எத்தனை கோடிகளை புரண்டாலும் உனக்கு ஒரு நாள் ஃபுல்லா தூக்கம் வரலைன்னா என்ன பிரயோஜனம்? கோடியே இல்லாட்டியும் கர்த்தர் கொடுக்கிறதான சமாதானம் உள்ள தூக்கம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, நான் பெரிய வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், தேவையில்ல. கர்த்தருடைய சமாதானத்தோடு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வேலையை நீ பார்த்து தேவனால் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை பெற்றாலே போதும். ஆமென். இங்க வேதம் அதுதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் யார் இந்த செழிப்பை அடைவார்கள்? யார் இந்த செழிப்பை
அடைவார்கள். யார் இந்த தேவ ரகமான செழிப்பை அடைய முடியும்? கர்த்தருடைய ஆலயத்தில் வராமல் இருக்கிறவர்கள். ஆமென். சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வராமல் இருக்கிறவங்க, அப்பப்ப வருகிறவங்க. அப்படியா? சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். பக்கத்தில் பார்த்துங்க. நீங்க பிடுங்கப்பட்டவங்க இல்லை, அப்பப்ப அப்படி இப்படின்னு போறவங்க அல்ல, உள்ள நாட்டப்பட்டவர்கள். சத்தமா சொல்லுங்க. நாட்டப்பட்டவர்கள், ஊன்றப்பட்டவர்கள். ஒரு முருங்கை மரத்தை குச்சை உடைச்சி நல்லா செம்மண்ணில் ஊண்டி வச்சோம்னா ஒரு 5-6 நாள் கழிச்சு என்ன செய்யும்? முளைக்கும். அதை பிடுங்கி பார்த்தாலும் உள்ள என்ன இருக்கும்? வேறு இருக்கும். அல்லேலூயா. ஊண்டப்பட்ட தன்மை அது. உங்களுடைய வேர்கள் பரவி ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்க முளைத்தெழும்புவீங்க. நீங்க பிடுங்கப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. ஆமென். சரி, இந்த செழிப்பு என்பதை அடையாளப்படுத்தி நான் சொன்னேன். எந்த செழிப்பை சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய தேவ ரகமான செழிப்பை பெறுகிற பிள்ளைகளைத்தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் நீங்க தேவ ரகமான ஆசீர்வாதங்களை பெற போறீங்க. ஆமென். தேவ ரகமான ஆசீர்வாதம்னா இன்னும் என்னென்னலாம் நம்ம சொல்லலாம்? அவருடைய அபிஷேகம், அவருடைய பிரசன்னம், தரிசனம், தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை அடையாளங்கள், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறது. இல்லை என்ன நானே சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கெல்லாம் தெரியாதா? சொல்லுங்க. வேத வசனத்தில் ஒரு ஈர்ப்பு, பரிசுத்தம், அடுத்து மனது தேவனை போல மாற்றப்பட்டிருக்கிற நிலை, கர்த்தருடைய வேத வசனத்தோடு ஒத்து போகக்கூடிய நிலை. ஆமென். அல்லேலூயா. தேவ சாயல், உங்களை பார்த்தா தேவனை பார்க்கிற ஒரு நிலை, அதுதான் தேவ ரகமான ஆசீர்வாதம். ஆமென். உங்களை யாருனாலும் சொல்லணும், குடும்பத்தில் தேவனை போல நீ என் வாழ்க்கையில் வந்தப்பா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிலையான ஆசீர்வாதங்களை அடைய விரும்புகிறீங்களா? அடைய விரும்புகிறீங்களா? ஆமென். அப்போ காசு, என் கடனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இதை வாங்கினா தான் அது தானாக நடக்கும். ஆமென். காசு கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண்டவர் செக்கை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் தான் காசாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஃபஸ்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை நம் காணப்படும் போது தான் உங்களை ஆண்டவர் உலகத்தரமான ஆசீர்வாதங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி காண்பிப்பார். ஆமென். உங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஆண்டவருடைய ரகமான தன்மை இல்லாமல் நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது பிசாசினால் கொடுக்கப்பட்டது என்பதில் தெள்ள தெளிவாக சொல்ல முடியும். எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் அந்நிய பாஷை நான் பெறலை, கர்த்தருடைய பந்தியை நான் எடுக்க மாட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கலை, நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், ஆராதனைக்கு ஒழுங்காக வர மாட்டேன், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அது பிசாசினால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். ஏத்துக்கிறீங்களாங்க? நான் ஜெபிக்க மாட்டேன், நான் உபவாசிக்க மாட்டேன், நான் பைபிள் படிக்க மாட்டேன், ஆனால் என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குன்னா என்னைக்காவது ஒரு நாள் பிடுங்கப்பட்டு போகும். சரியா? டெஸ்ட் வச்சு பாருங்க. நான் ஜெபிக்க மாட்டேன், ஆவியில் நிரம்ப மாட்டேன், சபைக்கு கீழ்ப்படிய மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன், நான் தான் அப்படி சொல்லிட்டு நானும் என்னுடைய தன்னம்பிக்கைன்னு தான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா விசுவாசம் என் வாழ்க்கையில் இருக்காது, வசனம் என் வாழ்க்கையில் இருக்காது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் பிடுங்கப்படும். ஒரு நாள் என்ன செய்யப்படும்? பிடுங்கப்படும். அது பிசாசினால் சேர்த்து கொடுக்கக்கூடியது. ஆனால் ஆண்டவர், நான் அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, நான் ஞானஸ்தானம் எடுப்பேன் ஆண்டவரே, நான் பைபிள் படிப்பேன் ஆண்டவரே, பக்தியாக இருப்பேன் ஆண்டவரே, பரிசுத்தமாக இருப்பேன் ஆண்டவரே, வசனத்தை கேட்டு நான் அதுக்கு என் மனசை மாற்றணும் சொல்லி நினைக்கிறேன் ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்லணும், நான் ஆண்டவரே வசனத்தை கற்றுக்கொள்ளணும், நான் ஆண்டவரே போதனைகளை அறிந்து கொள்ளணும், இப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளாக உங்கள் மனசு ஆசைப்பட்டுச்சுன்னா, உங்கள் மனசில் விருப்பம் இருந்துச்சுன்னா உங்கள்
வாழ்க்கையில கொஞ்சத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அதை பிசாசினால் மனுஷனால திருடப்பட விடாதபடிக்கு கர்த்தர் அதிகமாய் அவைகளை கொண்டு இன்னும் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க செய்வாரே ஒழிய ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்க விட மாட்டார். ஆமென். யோபுவுக்குள்ளாக அது இருந்தது. யோபுக்குள்ள இருந்துச்சு. அவன் எந்த நிலையில கடவுளை விட மாட்டேன் இருந்தான். ஆண்டவர் தருகிறதா எனக்குன்னு சொன்னான். பிள்ளைகள் செத்து போனதுக்கு பிற்பாடு கூட ஆண்டவர் கிட்ட வைராக்கியமா நின்றான். ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அதுதாங்க ஆசீர்வாதம். நிறைய பேர் சொல்லுவாங்க யோபு தான் பயங்கர செல்வம். அது இல்லை, அவனுடைய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது அவனுடைய வீட்டிற்கு மேலாக கர்த்தருடைய ரகசிய செயல்கள் காணப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதமா இல்லையா? நான் சொல்றது புரியலையோ? கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாஷா இருக்கா? யோபுவுடைய வீட்டிற்கு மேலாக கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தது. ஆண்டவருடைய திட்டங்கள் அவன் வீட்டு கூரைக்கு மேலே இருந்தது. ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவர் யோசித்ததான யோசனைகள், அவர் செயல்பட போகிற காரியங்கள் எல்லாம் யோபுவினுடைய வீட்டினுடைய கூரைக்கு மேலே இருந்தது. உங்க வீட்டு கூரைக்கு மேலே என்ன இருக்கு? உங்க ஆசையா இல்லை பிசாசா? உங்களுடைய வாழ்க்கையில இல்லை வேற ஏதாவது ஒரு ஆதிக்கம் உங்க வீட்டு கூரைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு யோசிங்க. தேவன் சொல்லுகிறார், ஆலயத்தில் நட்டப்பட்டவர்களை என்னுடைய பிரகாரங்களால நான் அவர்களை செழிப்படைய செய்வேன். ஆமென். அவர்களை தேவன் செழிப்பாக மாற்றுவார். ஆமென். அப்போ ஆலயத்தில் நான் தான் சர்ச்சுக்கு வரேனே சொல்லக்கூடாது. ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் வரேனே அப்படி சொல்லக்கூடாது. ஆலயத்தில் நடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவன் ஏதோ ஒரு தெய்வீக ரகமான காரியத்தை செய்ய போறீங்க. ஆண்டவரே, அப்பா என்ன விடல, நீங்க என்ன விடல ஆண்டவரே. வாயை திறந்து கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன நீங்க விடல ஆண்டவரே, என்ன நீங்க விடல. என்னை விட்டு எத்தனை பேர் போயினாங்க, என்னை விட்டு எத்தனை பேர் அகன்று போனாங்க, என்னை விட்டு எத்தனை பேர் தூரம் போனாங்க. நான் வேண்டான்னு சொல்லி எத்தனை பேர் என்ன தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆண்டவரே, என்ன சில இடத்துல இருந்து என்ன ஆண்டவரே என்ன நீக்கினாங்க. ஆனாலும் இன்னைக்கு உங்க ஆலயத்துல வந்து நிக்கிறேன். என் கையை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன்னை தெரிஞ்சுக்கிட்டு உங்க கை, உங்க பிரசன்னம் எங்க ஆண்டவரே என் மேல இருக்கிறது. வாய்களை திறந்து ஜெபிங்க தேவ பிள்ளையே. உங்களுக்கு ஜெபம் பண்ண நான் சொல்ல தேவையில்ல. வாய்களை திறந்து ஜெபிங்க. நீ எத்தனையோ வழிகள் மாறி போனாலும் இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கிறது. எத்தனையோ தடவை உனக்கு மரணம் வந்திருந்த போதிலும் ஆனால் நீ மரிக்காதபடி கர்த்தர் உன்னை காத்தாரே. வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஜெபிங்க, அழுது ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. அவருடைய கரம் மாத்திரம் இன்றைக்கும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இல்ல. கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் உங்க வாழ்க்கையில. யாக்கோபுக்கு கர்த்தர் செய்தது போல உன் பேரை மாத்திரம் சொல்ல போறதுல ஆண்டவர் உன்னுடைய கேரக்டரை, உன்னுடைய குணாதிசயங்களை, உன்னை போடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து வந்ததான கசடுகளை மாற்றும்படியால் இந்த ஜெபம் ஒரு ஆதாரமா இருப்பதாக. வாய்களை திறந்து உண்மையா ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. அப்பா, உம்முடைய அன்பு மேலானது. உங்க கரம் என் மேல இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கரம் என் மேல இருக்கிறது ஆண்டவரே. அதனால தான் நான் இன்னைக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நிற்கும்படியாய் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பை நான் பார்க்கிறேன். உம்முடைய பிரசனத்தை நான் விட்டு விலக மாட்டேன். உங்க பிரசனத்தை நான் இறுக பிடித்துக் கொள்வேன். யோனா பிடித்துக் கொண்டதை போல, யோனா சொன்னது கர்த்தருடைய சன்னதியை, ஆண்டவருடைய சந்ததியை தேவன் பலப்படுத்தினதை போல கர்த்தர் உங்க சந்ததிகளையும் கர்த்தர் பலப்படுத்துவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் மகிமையானவைகள், அவருடைய பிரசன்னம் மகிமை சிறந்தவைகளை கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும். ஆவியானவரே, உங்க
உங்க பிரசனத்தில் இல்லாமல் வாழ்கிறே, சமூகத்தில் இல்லாமல் வாழ்கிறே. உங்க பிரசனத்தில் இல்லாமல் சமூகத்தில் இல்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமானீரே, தஞ்சமானீரே, நீரே மானீரே, நானீரே, என் தஞ்சமானீரே, மானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல். உதவாத என்னையை வாக்கும் உறவே, வாக்கும் இறைவே, உதவாத என்னையே என்னையே நிறைவாக்கும், உதவாத உருவாக்கும், குறைவான நிறைவாக்கும். இன்னொரு தடவை உதவாத உருவாக்கும், குறைவான பிரசன்னத்தில் இருக்கிறேன். பிரசன்னத்தில் நாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லா வாழ்கிறேன். கையை தூக்கி தஞ்சமானி, தஞ்சமானீரே, கோட்டையானீரே, துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமா. ஏசப்பா, நல்ல ஒரு நண்பனா ஆண்டவர் வந்திருக்கிறார். கைவிடாதபடிக்கு கூடவே வருகிறவர். எஸ் 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 எஸ். கையை தூக்குற பிள்ளைகளுக்கு நல்ல நண்பனாக, மனசுல இருக்கிற பாரங்கள், கவலைகள், ஓ என்ன செய்ய போறேன் தெரியாம புலம்பிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனுடைய தோள், தேவனுடைய இருதய, ஆண்டவரே மனசு தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அடைக்கலமாய் இருப்பதாக. ஆவியே ஊற்றுங்க, ஊற்றுங்க. கடைசியாக அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல அந்த அபிஷேகம் தேவ பிள்ளைகளை நிறைக்கட்டும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்ல ஒரு நண்பன, நல்ல ஒரு நண்பன. ஓ, உலகத்துல எத்தனையோ நண்பனை பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த நண்பன் கிட்ட எத்தனை எத்தனை குறைகள் இருக்கிறது. எத்தனையோ தடவை நம்மளுக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிறார்கள். ஆனா இந்த நண்பர் அப்படி இல்லை. நம்மளை வாழ வைக்கும்படியாய், நம்ம எப்படிப்பட்ட அலையில சிக்கினாலும், ஓ தேவ தம்முடைய அந்த யோனாவுக்கு மீனை அனுப்பினதை போல, கரையில கக்கும்படியாய் செய்ததை போல, மறுபடியும் நினைவுக்கு போகும்படியாக துணிச்சலையும் மன தைரியத்தையும் அபிஷேகத்தையும் தந்ததை போல கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால நீ பெற பெற, அபிஷேகத்தை பெற பெற, ஓ வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா நோய்களும், எல்லா வருத்தங்களும், கஷ்டங்களும், பாரங்களும் எல்லாம் மங்கி போகும். ஆமென். மங்கி போகும், மங்கி போகும், மங்கி போக ஆரம்பிக்கிறது. பிரசன்னத்தை உணர்கிற வேளையில ஊற்றப்படட்டுமே. பிரசன்னத்தை உணர்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா துயரங்கள் மங்கி போகிறது.
தைரியமா தைரியமா வாய்களை திறந்து தேவ பிரசன்னத்துல சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறபடினால என் பிரச்சனை மங்கி போகுது, என் வாழ்க்கையில பிரச்சனை மங்கி போகுது, நான் பட்ட கவலைகள் மங்கி போகுது. அபிஷேகம் தலையில, அபிஷேகம் கைகளில, அபிஷேகம் ஆண்டவரே மனதில. ரகாஷே நதுனிமி ஆக்கலரபா. கடன் பிரச்சனை என்ன செய்ய போறேன்? பண உதவி. தேவ பிள்ளையே, அபிஷேகத்தை நம்பி நின்னு பாரு, விசுவாசமா நின்னு பாரு. உன் வாழ்க்கையில கடனை கர்த்தர் மங்கி போக வைப்பா, கர்த்தர் மங்கி போக வைப்பா, கர்த்தர் புதிய வழிகளை திறந்து கொடுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அலையில சிக்க விட மாட்டார், கர்த்தர் உன்னை கடன்ல முங்கி போக விட மாட்டார். உனக்காக ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. உனக்காக ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ மனம் திரும்பும்படியாய், அந்த நல்ல நண்பருடைய காரியத்தை உணரும்படியா. பிரசன்னமே, பிரசன்னமே. தஞ்சமானீரு, என் கோட்டையானீரு, துருகமானீரு, என் நண்பரானீரே. இத பாடிக்கொண்டே இந்த நாள் ஃபுல்லா இருங்க. நல்ல ஒரு நண்பன், எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணாத ஒரு நல்ல நண்பன் இயேசு. அவருடைய பிரசன்னம். நீ கவலையோட படுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல கூட என் ஆண்டவர் வந்து நிப்பார் பிரதர். அம்மையானீரே, என் நண்பரானீரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க உங்க பிள்ளைகளா இருக்கிற எங்களை மறு தருணத்தை கொடுத்து எங்களை உதவாத இருந்த எங்களை உதவ வைக்கிறீங்க. எங்க குற்றத்தை மன்னிக்கிறீங்க. ஐயோ நான் பாவி, நான் செஞ்சதெல்லாம் பாவம் இல்ல. மன்னிக்கிறார் நண்பன், மன்னிக்கிறார் நண்பன். என்னை விட்டு போயிராத, என் பிரசனத்தை விட்டு விலகிறாதுன்னு சொல்லி பின்னாடியே வருகிறவர். பிரசனத்துல நிக்க நிக்க உன் வாழ்க்கையை கர்த்தர் செதுக்குவார். கையை தூக்கி சொல்லுங்க, என்ன செதுக்குங்கப்பா. நான் கூர்மையா இருக்கணும், யாருக்கு முன்னாடி நான் மழுங்கி நின்ற கூடாது, கூர்மையா நிக்கணும். சத்துருக்கு முன்னாடி, உலக மனுஷனுக்கு முன்னாடி நான் கூர்மையா நிக்கணும். உங்களுக்கு தெரியும் என்ன செதுக்குவதற்கு. என்ன செதுக்குங்க, என்ன செதுக்குங்க. ஒரு பென்சிலை செதுக்கிறதை போல என்ன செதுக்கி ஆண்டவர் என்ன கூர்மையாய் நல்ல காரியங்களை எழுதுவதற்கு, என்னை உபகரணமான ஒரு பிள்ளையாய் மாற்றுவதற்கு கர்த்தர் என் வாழ்க்கையை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க, என் வாழ்க்கையை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, என் குடும்பத்தை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. ஆமென். கரங்களை தட்டி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவன் இந்த ஸ்தலத்துல, இந்த தேவ பிரசன்னத்துல, இந்த ஆலயத்துல தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடியதான தேவ பிரசன்னத்தினால உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஒரு பெரிய நிறைவோடு இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் சந்திக்கக்கூடிய தேவ பிரசன்னம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி நிறைவோடு காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இவர்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் செய்கிற வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பொய்யையோ மாயையோ நாடாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னத்தையும் நாட உதவி செய்யுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்துக்கு ஆண்டவரே வந்து 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 ஆண்டவரே என்னை இப்படி செதுக்குங்க, என்னை இப்படி நீங்க நடத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இந்த ஆலயத்துல வந்து நிக்க, முழங்கால் படியிட்ட கையை தூக்க, படுத்து கிடக்க, சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. நண்பர் கூடவே இருந்து நன்மைகளை செய்து கொடுத்து ஆசீர்வதிங்க.
இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் தேவன் வாசல்ல இருந்து அவங்க வீட்டு ஒவ்வொரு ஆண்டவரே நிலைக்கால்களில் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. தினந்தோறும் குடும்ப ஜெபம், தனி ஜெபம், ஸ்தோத்திரம் எல்லாம் செய்ய உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியான ஆண்டவரை நினைப்பூட்டுங்க. தாழ்த்துகிறோம் மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியங்களும் அதிகமாய் காணப்படுவதாக. ஆமென், ஆமென்.